ஒவ்வொரு குளத்திற்கும் ஒவ்வொரு மலைக்கும் இயற்கைக்கும் வீட்டிற்கும் சம்பந்தம் உண்டு. நீங்க வீட்டுக்குள்ள என்ன வேணா வச்சுங்க சார், எக்ஸப்ட் நெல்லி. சின்னதா வச்சுக்கிறேன்னா அது யுவர் கப் ஆஃப் டீ. ரெண்டாவது, மாடி தோட்டம் மிகப்பெரிய ஆபத்து. எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த காளி தெய்வம் எந்த கோவிலாக இருந்தாலும், மசூதியாக இருந்தாலும், சர்ச்சாக இருந்தாலும், நாம் வழிபாடு ஸ்தலத்திற்கு பக்கத்தில் அருகாமையில் செப்டிக் டேங்க் மேல டாய்லெட் போடக்கூடாது. போட்டா நீங்க யூ மார்க் மை வேர்ட்ஸ், அந்த வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதே மாதிரி ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. வாஸ்து ஜெயபிரகாஷ் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். சொல்லுங்க சார். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா மரங்கள் வளர்த்துறது ரொம்ப பிடிக்கும். சில பேர் ஒவ்வொரு விதமான மரங்கள் வளர்த்துவாங்க. எந்த மரம் வளர்த்துறது எந்த அளவுக்கு நன்மை தரும் சார்? ஒரு வீட்டுல எப்பயுமே நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அது வீடாக இருந்தாலும் சரி, இடமாக இருந்தாலும் சரி, அது ஒரு மிகப்பெரிய கம்பெனிஸா இருந்தாலும் சதுரம் செவ்வகமா இருக்கணும். அப்போ அந்த மரம் இயற்கையா எங்க வரலாம் அப்படின்னா, தெற்கு பக்கம் வரலாம், மேற்கு பக்கம் வரலாம். கிழக்கு பக்கம் மரம் வந்துடுச்சு அப்பனா மிகப்பெரிய தவறு. அப்ப கிழக்கு அடைப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வீட்டுல குடிகாரர்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு வடக்கு அடைப்பட்டுருச்சு, வடக்குல மரம் இருக்கு சார், எங்க வீட்டுல மரம் இருக்கு, நீங்க எப்படி சார் தப்புன்னு சொல்லலாம்னா, வடக்கு மரம் இருந்தால் அது அடைப்பட்டால் நமக்கு வருமானம் வராது. இப்போ அதே தான் வீட்டுக்குள்ள கொண்டு வரோம். வீட்டுக்குள்ள வடக்குல ஒரு ஜன்னல் வைக்கல அப்படின்னா அந்த வீட்டுல வருமானம் கிடைக்காது. வீட்டுல ஒரு ஜன்னல் வடக்கு பக்கம் வச்சீங்கன்னா வருமானம் நன்றாக இருக்கும். அப்போ வடக்குல மரம் இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது, கிழக்குல மரம் இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது. அப்போ மரம் என்பது எங்கே இருக்கலாம் இயற்கையா ஒரு வீட்டை சுத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்கு பக்கம் இருக்கலாம் அல்லது மேற்கு பக்கம் இருக்கலாம். இந்த ரெண்டு இடத்துலயும் நீங்க எந்த மரமெல்லாம் வச்சீங்களேன் தவறு கிடையாது. சரி, அப்ப எந்த மரம் வைக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல்லி மரம் இருக்கக்கூடாது சார். நெல்லி மரம் அவாய்ட் பண்ணுவது சால சிறந்தது. மற்றபடி நீங்க எந்த மரம் எல்லாம் வச்சீங்க சார், நோ இஷ்யூஸ், நோ ப்ராப்ளம். சில பேர் நீம் ட்ரீல வளர்த்துவாங்க, வெப்ப மரம், அது அம்மனா வழிபடுவாங்க அந்த மரத்தை. அதான் சார், இப்போ நல்ல கேள்வி சார். அம்மனா வழிபடுவாங்க, அது எந்த இடத்துல இருக்கலாம்ன்றது கான்செப்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல வடக்கு பக்கம் வடகிழக்குல அந்த நீங்க சொன்ன நீம் ட்ரீ வந்துடுச்சு சார். அது என்னது? பெண் மரம். அப்ப அந்த இடத்துல பெண் மரம் வந்தா என்ன ஆகும்? ஆண்கள் டம்மி ஆயிடும் சார். பெண்களோட ஆதிக்கம் அதிகமாயிடும். அப்போ வடகிழக்குல அந்த மரம் வரக்கூடாது. அப்ப தென்கிழக்குல வரலாமா அப்படின்னா தென்கிழக்குல தான் வரக்கூடாது, உயரம் ஆயிடும். தென்கிழக்கு உயரமானால் பெண்களுக்கு பாதிப்பு. அப்ப எங்க வரலாம் அந்த மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது புளிய மரமாக இருந்தாலும் சரி, எந்த காட்டு மரமாக இருந்தாலும் சரி, எல்லாமே தெற்கு வரலாம், மேற்கு வரலாம். இயற்கையான சில விஷயங்கள் நமக்கு ஊரணி அது மாதிரிலாம் நம்ம வடகிழக்குல வரலாம் சார். ஒவ்வொரு குளத்திற்கும் ஒவ்வொரு மலைக்கும் இயற்கைக்கும் வீட்டிற்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ மரம் எங்க வரலாம்னா, தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் சாதாரணமாக நீங்கள் மரத்தை வைத்துக் கொள்ளலாம். தென்மேற்கில் வைத்துக் கொள்வது சால சிறந்தது. இப்ப கிழக்கு ஃபுல்லா ஒரு சைட்ல நான் பார்க்க போனேன். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 20-30 தென்னை மரம் கிழக்குல வச்சுட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஓனர் தண்ணி அடிக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு நான் மரத்தை வெட்ட மாட்டேன்னுச்சு வாஸ்து பார்க்க சொல்லும் போது, நான் மரத்தை வெட்டிருமா அப்படின்னா, மரத்தெல்லாம் வெட்ட முடியாது சார். அப்போ உங்க வீட்டுக்கார தண்ணி அடிப்பாரு, வருமானம் வராது. அவங்க எப்படி சார் இவ்வளவு நாளா வளர்த்த மரம் பேசுமா அப்படின்னா, நிச்சயமாக பேசும். நல்ல அந்த வீடு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து, வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து, வடமேற்குல மேற்கு தெருக்குத்து வீடு எப்படி இருக்கணும்? செல்வ செழிப்பா இருக்கணும், சூப்பரா இருக்க வேண்டிய வீடு கிழக்கு ஃபுல்லா அந்த அம்மா தென்னை மரத்தை வளர்த்துருச்சு. அப்ப அந்த மரத்தை வெட்டுமா அப்படின்ன உடனே மனசு கேட்காம தான் வெட்டினாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் வாழ்க்கை மாறுது. அப்போ ஒரு இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு மரம் அதை வெட்டப்பட்டால் நம்ம வாழ்க்கையை மாற்றுமான நிச்சயமாக மாற்றும்.
அது செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா சார், வாஸ்துல பார்க்காம தான் மரம் நட்டிருப்பாங்க. இப்ப பெரிய ஒரு மரமா இருந்திருக்கும். இப்ப நீங்க வெட்டுன்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து மரம் வெட்டுறதுக்கான சார் முன்னெடுப்பு நல்லா எடுப்பாங்க. அதாவது சார் வாஸ்து பார்க்காமலாம் மரம் வைக்க மாட்டாங்களா அப்படின்னா, வீட்டாண்ட வைக்க மாட்டாங்க சார் முன்னோர்கள். அவங்களுக்கு விஷயம் தெரியும் சார். கிழக்கு பக்கம் ஒரு மரத்த வளர்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டுல வளர்த்துப்பாங்க. காடுன்றது அவங்களோட இருக்கிற ஏக்கர்ஸ சொல்றேன். ம். கழனியில வளர்த்துப்பாங்க சார். விவசாயம் அப்ப வீட்டாண்ட வைக்க மாட்டாங்க சார். வீட்டாண்ட சின்ன சின்ன செடிகள் வைப்பாங்க சார். அந்த சின்ன சின்ன செடிகள்ல கூட நான் ஒரு சில வீட்ல என்ன சொல்லுவேன்னா, நெல்லி மரத்த எடுத்துருங்கன்னுவேன். அந்த நெல்லி மரம் வந்து உழுக்குனா படபடன்னு கொட்டிடும். ம். அது மாதிரி சில வாழ்க்கைகள் சிதறிடும் சார். நெல்லி மரம் இருக்க வீட்ல. நான் ம். பார்க்குறேன் அத. அப்போ நெல்லி மரம் யார் வீட்ல இருக்கோ, அவங்க வீட்லலாம் வந்து செகண்ட் மேரேஜ் நடக்கும். ஓகே. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சார் நெல்லி மரம் வீட்ல வளர்க்கக்கூடாது சார். ம். தோட்டத்துல வளர்த்துக்கலாம். அதுல எந்த தவறுமே கிடையாது. வேற என்ன விஷயம்னா, ஒரு வீட்ல செடிகள் ம். இப்போ மரம் வந்து எப்படி பேசுதோ, அதே மாரி செடிகளும் பேசும் சார். ஓகே. இப்ப நெறைய பேர் வீட்லலாம் இப்போ உதாரணமா அந்த செடி கொடிகள் பரவ விடுவாங்க சார். ம். அது மிகப்பெரிய தவறு சார். ம். ம். என்னன்னா, இந்த நித்திய மல்லி வளர்க்கறது, அதுக்கப்புறம் வெத்தலைகள்லாம் வளர்ப்பாங்க சார். ம். இந்த வெத்தல வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது தோட்டம் இருந்தா தோட்டத்துல வளர்த்துக்கலாம். இப்ப நம்ம வீட்ல வளர்க்குறேன் அப்டின்னா, அந்த வெத்தலை என்பது கால்சியம் சார். ம். நான் எப்படி பார்க்குறேன் அப்டின்னா, அத வந்து சூரியன், சனி காம்பினேஷன்ல பார்க்குறேன். இப்ப யார் வீட்லலாம் நீங்க வீட்ல நமக்கு இருக்கிறதே 800 ஸ்கொயர் ஃபீட்டு. அதுல போய் நான் வெத்தல செடிய பரவ விடுறேன். அ மணி பிளான்ட்ட பரவ விடுறேன் அப்டின்னா, வெத்தல யார் வீட்லலாம் வளர்க்குறாங்களோ, அவங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, கால்ல அடிபடுது சார். ஓ! அந்த ப்ராப்ளத்த நான் வந்து ரிசர்ச்சா பார்க்குறேன். அப்போ நீ உன்னுடைய காட்டுல வளர்த்துக்கோ. இல்லன்னா உங்களுடைய தோட்டத்துல வளர்த்துக்கங்க. மணி பிளான்ட் கூட உங்க தோட்டத்துல வளர்த்துங்க. அதுக்கும் மணி பிளான்ட் வச்சா பணம் வருமான்னா, அது வந்து ஒரு அம்புக்கான விஷயம். சில பேர் அந்த மூங்கில் மாரி வளர்த்துவாங்க. அழகான செடிகள் வளர்த்துவாங்க. அதெல்லாம் நீங்க வளர்த்துங்க சார். ம். தவறு இல்ல. அ என்ன விஷயம்னா, அது வந்து பரவ விடாம பார்த்துங்க. ம். ம். நீங்க வீட்டுக்குள்ள என்ன வேணா வச்சுங்க சார். எக்ஸெப்ட் நெல்லி. நான் சின்னதா வச்சுக்கிறேன்னா, அது யுவர் கப் ஆஃப் டீ. 2வது மாடி தோட்டம் மிகப்பெரிய ஆபத்து. நெறைய பேர் கமெண்ட்ல கூட நான் நெறைய விஷயம் சொல்லும்போது கூட சொல்லியிருக்காங்க. ஊர்ல யாருமே மாடி தோட்டம் போடலையா? சில நடிகர்கள்லாம் போட்டு எப்படி சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? எப்படி இது பண்றாங்க தெரியுமா? ஏய்! அவன் வீட்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? மாடி தோட்டம் போட்டா தேவையில்லாத அ மன சங்கடங்கள், பிரச்சனைகள் அரைஸ் ஆகும் சார். ம். இது ம். என்னுடைய ரிசர்ச். அப்போ தோட்டம் என்பது நம்ம தனியா தான் பயிரிடணும். மாடி மேல பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கான்செப்ட். எடுத்துக்கிறவங்க எடுத்துங்க, எடுத்துக்காதவங்க போங்க. ஆனா நீங்க சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுது சார். ஐய்யயோ! என்னடா இது நம்ம பண்றது எல்லாமே தப்புன்றாரே! அப்ப எதுதான் சரியா இருக்கும் அப்டின்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார். சார் நான் என்ன சொல்றேன்னா, நியாயமா இருங்க, தர்மமா இருங்கன்றேன். இல்ல நான் கமிஷன் தான் வாங்குவேன், கட்டிங் தான் வாங்குவேன்னு சொல்றவங்ககிட்ட போய் நான் என்ன பண்ண முடியும்? மாடி தோட்டம் தப்பு சார். மாடியில தோட்டம் போடக்கூடாது. அ நான் வெண்டைக்காய் இது பண்றேன், முருங்கைக்காய் பண்றேன், அங்க தக்காளி வந்து செடி வைக்கிறேன். தக்காளி செடி வைக்கிறேன். இதெல்லாம் தவறு சார். அப்போ ம். சின்ன சின்னதா ஃப்ளவர்ஸ் வைப்பாங்க. ஒரு தொட்டி வாங்கி. அத எடுத்துட்டு போய் வீட்ல ஈசானியத்துல வச்சுருவாங்க, மாடி மேல. ம். அப்போ அந்த வீட்ல இருக்கக்கூடிய தலைவருக்கோ, தலைவிக்கோ என்ன ஆகும்னா, தலை பாரமாக இருக்கும். சைனஸ் ப்ராப்ளம் வரும். தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். இதெல்லாம் நான் என்னுடைய ரிசர்ச்சா பார்க்குறேன் சார். அ வெத்தல வளர்க்கலாமான்னா வளர்த்துக்கோ. தோட்டத்துல வளர்த்துக்கோ. வீட்ல வளர்க்காத அடிபடும். ம். பிரண்டை வளர்க்கலாமான்னா வளர்க்கக்கூடாது. பிரண்டை வளர்த்தால் பிரச்சனை வரும். அது தோட்டத்துல வளர்த்துங்க. அது ஏன்னா இதுல தான் வளரும். பொதார்ல வளரும் அது பிரண்டை. அப்ப பிரண்டை வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நெறைய விஷயங்கள் இருக்கு சார். ஓகே. சார் ரீசென்ட்டா நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் சார். சிவன் டெம்பிளு. சிவன் ஆலயத்துக்கு பக்கத்திலேயே அது நம்ம சுத்தி வருவோம் இல்லையா? அந்த மாரி சுத்தி வர இடத்திலேயே கழிவறை வச்சிருந்து ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இது எவ்வளோ அதிருப்தியா இருக்கு பாருங்க. நம்ம வழிபடுற சிவன் பக்கத்திலேயே கழிவறை வச்சிருக்காங்க அப்படின்றது. அந்த வீடியோ நீங்க உங்களால பார்க்க முடிஞ்சுதா? அதுல இல்ல என்ன நான் அது பார்க்கல சார். ஆனா வந்து என்ன கான்செப்ட்ன்னா, அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அது சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த காளி தெய்வம் எந்த கோவிலாக இருந்தாலும், மசூதியாக இருந்தாலும், சர்ச்சாக இருந்தாலும், நாம் வழிபாடு ஸ்தலத்திற்கு பக்கத்தில், அருகாமையில் நம்ம அத வைக்கக்கூடாது. கழிவறைய வைக்கக்கூடாது. மிகப்பெரிய தவறு. அது யாராவது பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் சார். ம். ஷோர் ஷாட்டா வரும். கண்டிப்பா. அப்ப வீட்ல எங்க சார் கழிவறை வைக்கணும்னா எங்க 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 சார் ஒரு வீடு என்பது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஹாலு,
ஒரு கிச்சனு, ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, அடுத்தது வடமேற்குல ஒரு பெட்ரூம் போட்டுங்க சார். டாய்லெட் எங்க சார் போடலான்னு கேட்பாங்க. 100ல 99.99% எல்லார் வீட்லயுமே வடமேற்குல தான் டாய்லெட் போட்டிருப்பாங்க. ஆமா. 2வது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாஸ்டர் பெட்ரூம்ல அந்த ரூமுக்கு வடமேற்குல ஒரு டாய்லெட் போடுவாங்க. இல்ல எனக்கு இன்னொரு டாய்லெட், காமன் டாய்லெட் வேணும் அப்படின்னும்போது கிச்சனுக்கு பக்கத்துல ஒரு டாய்லெட் போடுவாங்க. ம், ம். இதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்குல டாய்லெட் போடக்கூடாது. ஓகே. ஏன்னா அது வந்து ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட விஷயமா நான் இப்போ பார்க்கிறேன். அப்போ டாய்லெட் எங்க போடலாம் அப்படின்னா, மேற்கு நடுப்பகுதி போட்டுக் கொள்ளலாம். அப்போ வடமேற்கு ரூம்ல வடமேற்குல போட்டா என்ன நடக்கும்னா, ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம். அங்க வடமேற்குல பள்ளம் வரக்கூடாது. அங்க பள்ளம் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வடக்கு நடுப்பகுதியில டாய்லெட் போடுவான். அவன் வீட்ல ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். வடகிழக்குல ஒரு டாய்லெட்ட போட்டுட்டான். கிரகப்பிரவேசம் பண்றதுக்குள்ள அந்த வீட்டினுடைய தலைமகனை எடுத்து விடும். ஓ! சரி, இப்போ டாய்லெட் என்பது உதாரணத்துக்கு என்னன்னா தெற்கு நடுப்பகுதியில போட்டுருவான். அப்ப தெற்கு நடுப்பகுதியில போட்டா என்ன நடக்கும்? தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் நடக்கும். தெற்கு நடுப்பகுதியில பள்ளம் வரக்கூடாது. ம். சில பேர் ரொம்ப அறிவாளி மாதிரி என்ன பண்ணுவான்னா, டாய்லெட்ட வெளியில போட்டு, வடமேற்குல வெளியில போட்டு, வெளியில போட்டா வெல் அண்ட் குட். அந்த செப்டிக் டேங்க்குக்கு மேல டாய்லெட் போடுவாங்க. ஆமா சார். யார் வீட்டிலெல்லாம் செப்டிக் டேங்க்குக்கு மேல டாய்லெட் போடுறாங்களோ, அவங்க வீட்ல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நான் பார்க்கிறேன். ம். நிச்சயமா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ள வந்துரும். செப்டிக் டேங்க்குக்கு மேல டாய்லெட் போடக்கூடாது. போட்டா நீங்க யூ மார்க் மை வேர்ட்ஸ். அந்த வீட்டில் வரக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கும் சார். அதே மாதிரி சவுத் வெஸ்ட் கார்னர்ல தென்மேற்குல யாராவது டாய்லெட் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா கேட்டுடலாம். அது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அறை. அங்க கழிவறை வரக்கூடாது. அப்ப கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அறை, பணம் சம்பந்தப்பட்ட அறை, குபேர மூலை, நைருதி மூலை, கன்னி மூலை, அந்த இடத்துல டாய்லெட் போட்டான். அப்ப என்ன ஆகும்? அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவிக்கு நிச்சயமாக 100% கர்ப்பப்பை எடுத்துட்டு இருப்பாங்க. கரெக்ட். எடுத்துருவாங்க. அதற்கப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த பெண்மணி வந்து அந்த வீட்ல வாழ மாட்டாங்க. நெறைய விஷயங்கள் இருக்கு சார். இப்போ உதாரணத்துக்கு வடமேற்குல ஒரு டாய்லெட்ட போட்டாச்சு. ஆனா எங்க வீட்ல ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல சார். நீங்க அடிச்சு பேசலாம். ம். அப்ப என்ன நடக்கும்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 2 விஷயம் நடக்கும். ஹார்ட் அட்டாக் நடக்கல அப்டின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையன் ஒண்ணு வெளிநாட்டுல இருப்பான். இல்லன்னா ஹாஸ்டல்ல தங்கி படிப்பான். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே சார். இவ்வளோ அழகா விரிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.